டாக்டர் இல்ல. யார் வந்தாலுமே நான் நினைக்கிற வரைக்கும் மாயாவால பேச முடியாது. 3 குரல்ல மாத்தி மாத்தி பேசிதானே மாயா அவனை ஏமாத்துனா. இப்ப இருந்த குரலும் போயிடுச்சு. இப்ப இந்த குடும்பத்தோட ஒரே குரல் உன் குரல் மட்டும்தான். புரியல? உன் அஸ்திரத்தை அவளோட கழுத்துல போட்டுட்டேன். இனிமே உன்னோட ராஜ்யம். மாப்பிள ஏதாவது பாட்டு போடு மாப்பிள. நம்மளோட மலரும் நினைவு ஷோல சிறந்த பாடல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம புரட்சி தலைவர் நடிச்ச அன்பேவா படத்துல இருந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடலை கேட்டு ரசிங்க. ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே, ரசிப்பதில் சுகமே. பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ. அழகினை வடித்தேன், அமுதத்தை குடித்தேன், அணைக்க துடித்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். என்னாச்சு மாப்ள? ஒன்னும் இல்ல மாமா, ஒருத்தன் குறுக வந்துட்டான். டேய், ஏன்டா இப்படி பிரேக் அடிக்கிற? இன்னும் பாரிஸ் வரைக்கும் போகணும். காளிகம்ப கோயில்ல காலைல 10 மணிக்கு விசேஷம். அம்மன் கோயிலுக்கெல்லாம் சாயந்தரம் தான் போகணும், அப்பதான் அருள் கிடைக்கும். என்னது? அதோ அங்க பாரு, பெருமாள் கோயில. இந்த பெருமாளை வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கயலே நமக்கு பிறந்தது. அதனால தாண்டி என் பொண்ணு இவ்வளவு அறிவோடையும் ஞானத்தோடையும் இருக்குது. எனக்கு தெரியாம நீ இதெல்லாம் எப்ப வேண்டிக்கிட்ட? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. 20 வருஷம் கரமிச்சு என் புள்ள நான் நினைச்ச மாதிரியே இவ்வளவு அறிவாளியாயி இன்னைக்கு கார் வாங்கியிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? இந்த பெருமாள் தாண்டி காரணம். கணத்துல போட்டுக்கடி, போட்டுக்கமா. அப்பா பெருமாளே. ஏய் இறங்கடி. எதுக்கு? நமக்கு இவ்வளவு கொடுத்த பெருமாளுக்கு நீ நன்றி சொல்ல மாட்டியா? அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. அப்ப இறங்கு. சரி வா கையில. சரிம்மா. கையில வேண்டாம். ஏன் வேணான்ற? இல்லடி, வேண்டிக்கிட்டது நான் தானே. நாம 2 பேர் போய் சாமி கும்பிட்டாலே போதும். நீயா இதெல்லாம் பேசுற? நான் பேசலடி, எல்லாம் அந்த பெருமாளப்பன் தான் பேச வைக்கிறாரு. மாப்பிள, அப்புறம் நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ இங்கேயே இருக்காம கையில கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வா மாப்பிள. சரி மாமா. போயிட்டு வந்துடுற கையில. சரிம்மா. வாயா.
இந்த மருந்தை 3 நாளைக்கு கொடுங்க, சரியாயிடும். ஓகே டாக்டர். ஓகே. மாயா, உன்னால சுத்தமாவே பேச முடியலையா? ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏங்க, அந்த டுபாக்கூர் டாக்டர் என்னங்க சொன்னா? த்ரோட் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான். இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னாரு. என்ன ஆண்டியோ என்ன அங்கிளோ, வந்தவன் மூஞ்சே சரியில்லை. வேற ஏதாவது நல்ல டாக்டரா வரவேங்க. அண்ணி, அவர்தான் சென்னையிலே பெஸ்ட் ENT ஸ்பெஷலிஸ்ட். மாயா, நீ ஏதாச்சும் கொஞ்சம் பேச ட்ரை பண்ண, அப்பதான் பேச்சு வரும். ஆமாண்டி மாயா, ஏதாவது பேசுடி. சொல்லு, சொல்லு. பேசு மாயா. எஸ், பேசு. சொல்லுடி. ஏதாவது வார்த்தையா சொல்லி பாரு மாயா, வார்த்தையா. ஆமாண்டி மாயா, ஏதாவது வார்த்தையா சொல்லுடி. அம்மா, ஆடு, இலை, அப்படி சொல்லுடி. சொல்லுடி. முயற்சி பண்ணு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. சொல்லுடி. கம் ஆன் மாயா, ப்ளீஸ் ட்ரை. ஆமாண்டி, ட்ரை ட்ரைடி. ட்ரை ட்ரை ட்ரை. என் பொண்ணு வாய்க்குள்ள என்னதான் போச்சோ, அவளுக்கு பேச்சே வரலையே. எவ கண்ணு பட்டுச்சுன்னே தெரியலையே. ஏ மாயா, எவ முன்னாடி என்ன தின்னு தொலைச்ச? இத தின்னுங்கம்மா. என்னது? இல்ல, சாப்பிடுங்கம்மான்னு சொல்லுங்க. குட்ரி. மாயா, உன்னால சாப்பிட முடியுமா? ஏய், என்னடி முட்டை கண்ணு வச்சு ஆந்த மாதிரி பாத்துட்டு இருக்க? மாயா, இவ கண்ணு கூட பட்டிருக்கோண்டி. ஏய், போடி. உங்களெல்லாம் யாரும் கண்ணு வைக்க தேவையில்லடி. உங்க கெட்ட புத்திக்கு நீங்களே இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவீங்க. ஏ மாயா, பாதாம் பாலும் பிரவுன் பிரெட்டும் சுட சுட இருக்குடி. இத தொட்டு தொட்டு சாப்பிட்டா தொண்டைக்குள்ள இறங்குறதே தெரியாதுடி. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அந்த வாயை வச்சுக்கிட்டு தானே 1000 ஃப்ராடுத்தனம் பண்ண. இப்ப அதுக்கே ஆப்பு வச்சுட்டாங்களா? இப்ப என்னடி பண்ணுவ? அக்கா, அவ எதையோ சாப்பிட்டதுனாலதான் இப்படி ஆச்சு. திரும்பவும் அவளை சாப்பிடுனா அவ வாய்க்குள்ள போறது எதை பார்த்தாலும் அவ பயப்படுறா. கொஞ்ச நேரம் அவளை சும்மா விடுங்கக்கா. அது எப்படி சும்மா விட முடியும்? பெத்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? ஏ மாயா, அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு காமிக்கிறேன், நீயும் அதே மாதிரி சாப்பிட்டுரு. என்ன? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இப்படி புட்டு, இப்படி இப்படி பால்ல தொட்டு. இறங்குதா இறங்குதா இறங்குதா? எப்படி இறங்குச்சு பாத்தியா? இப்ப பாரு, இந்தா இந்தா, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. இந்தா இந்தா, வாங்கிக்கோமா, ஒரே ஒரு வாய் வாங்கிக்கோமா. இந்த பார், இன்னொரு வாட்டி காமிப்பேனா நீ அதே மாதிரி சாப்பிடணும், சரியா? இறங்குதா இறங்குதா இறங்குதா? பாத்தியா? இன்னொரு வாய். அம்மா சாப்பிட்ட மாதிரி தான் நீ சாப்பிடணும். இன்னொரு வாய். லூசு குடும்பம். இந்தா, இல்லனா அம்மா திரும்பவும் சாப்பிட்டு காட்டுவேன். நான் சாப்பிட்டா? இந்த வாட்டி நல்லா பாரு. பாத்தியா பாத்தியா எப்படி இறங்குது பாத்தியா? அம்மா இன்னொரு வாய் சாப்பிட்டு காமிக்கிறேன், நீ சாப்பிடுன்னு, சரியா? ஏண்டி அடிக்கிற? அக்கா, உங்களுக்கு பசிச்சதுன்னா தனியா போய் சாப்பிடுங்கக்கா. அவளுக்கு கொடுக்கறது நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? நான் எங்கடி சாப்பிட்டேன்? அவளுக்கு சாப்பிடுறது எப்படின்னு கத்து கொடுத்தேன். ஏண்டி, உனக்கு பேச்சு தான் வரல, பிரெட் கூடவா முழுங்க முடியாது? போடி, சும்மா அடிச்சுக்கிறியா? போடி. பாத்தியா கொடுமைய? பசி இருக்கு, ஆனா உன்னால சாப்பிட முடியல. வாய் இருக்கு, ஆனா உன்னால பேச முடியல. அதாண்டி உனக்கு தண்டனை. என்ன கௌதம், இந்த டைம்க்கு வந்திருக்கணுமே. இப்பதான் கால் பண்ணேன், ஏர்போர்ட்டை ரீச் பண்ணேன்னு சொன்னாரு. வந்துருவாரு இப்போ. டேய், சேகர் கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரா சந்திரசேகர்? கேள்விப்பட்டது இல்லையா? யாரா அவரு? ஏய், சந்திரசேகர் தெரியாது? இந்த ஆபாவனம் படம், 80ஸ்ல வர காதல் தோல்வி, இந்த விசு படத்துல வர ஏழ்மையான நிலைமையில இருக்கிற 3வது புள்ள, அவரா தாண்டா இருக்கும். டேய் வெட்டி பசங்களே, நீங்க அவரை பார்த்ததே இல்ல, அதுக்குள்ள ஆளாளுக்கு முடிவெடுக்கிறீங்க. நான் பார்த்திருக்கேன். நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா? எப்போ? எங்க? நான் காலேஜ் படிக்கும்போது என் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு.
நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேங்க, சேர்ந்தா அவரோட கம்பெனில தான் வேலைக்கு சேரணும்னு. இதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? நீ வந்து சேர்ந்ததுல இருந்து ஒன்று ஃபிகர் பின்னாடி சுத்துற, இல்லை ஃபிகர் உன் பின்னாடி சுத்துது. இதெல்லாம் ஒரு கம்பெனியில் வந்து வேலையாக செய்யணும்னு லட்சியமாக வச்சிருந்தியா? என்ன ஒரு லட்சியம்? வாயை மூடுறீங்களா? தேவுக்கு அவரை பத்தி ஏற்கனவே நல்லா தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? ஓ, இவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா? சரி, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்றா. இது வரைக்கும் அவர் காஸ்ட்லியான காரே வாங்கினதில்ல. ஏன்னு தெரியுமா? நிறைய துட்டு வச்சிருக்கணுமே, ஏன் வாங்கல? அவர் ஒரு சிம்பிள் மேன்ரா. அதாவது கஞ்ச பைய. ஏய், அவரை பத்தி அப்படிலாம் சொல்லாத. தோப்பர்றா. டேய், வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நான் அவரை பத்தி சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி, அவர் எப்படி இருப்பாரு அதை மட்டும் சொல்லு. அவர் ஒரு டெரர்டா. டெரர்னா ஜிகர் தண்டால வர பாபி சிங்கா மாதிரி இருப்பாரா? டேய், அவர் அதுக்கும் மேலடா. ஓ, முதல்வன் அர்ஜுன் மாதிரி இருப்பாரோ? அதுக்கும் மேலடா. அன்னியன் விக்ரம்? இல்ல, அதுக்கும் மேல. கஜினி சஞ்சய் ராமசாமி. டேய், அவருக்கு வயசு 50ரா. அவர் இன்னும் கெத்து. வேற ட்ரை பண்ணு. அப்போ கலட்டு சிங்கம்மா. ஆபீஸே அதிர வைக்கிற முரட்டு சிங்கம். வந்தவனே பாரு, அப்ப தெரியும். தெரியும் தெரியும். மாயா, ஹரி ஓகே? மாயா, என்னாச்சு? என்னாச்சு மாயா? என்னடி கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் தான் இப்படி இப்படின்னு கேக்குறா, எனக்கு என்ன புரியுது? அவ தண்ணி கேக்குறா, எடுத்து கொடுங்க. தோ இந்த தண்ணி. ஏன் குரல்ல பேசி ஏன் சந்தோஷம் ஏமாத்தி என்னையே சாகடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த வாரம் வில்லிங்கெல்லாம் காமெடி பீஸ் ஆகிற வாரம். இதுதான் ஆரம்பம். 3 குரல்ல பேசி கலக்குறியா? இனிமே பாரு, உன்னால முணங்க கூட முடியாது. மாயா, மாயா, ஐயோ, ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. தினமும் நடந்து வில்லத்தனமா பேசி சூப்பரா சீன முடிப்பாள என் பொண்ணு. இப்ப சுத்தமா ஆயிட்டாலே. இங்கேயும் அவனால ஒண்ணும் பண்ண முடியலையே. அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிக்கு போய் என்னதான் கிழிக்க போறாளோ. அது ஜீ தமிழ் மேனேஜர் போன் பண்ணா என்ன சொல்ல போறனோ தெரியலையே கடவுளே. வேணாம் மாயா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டா? நீ சொன்னா கூட அடிக்கிறாளே. பேசு மாயா. மாயா, வாங்கம்மா வாங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு குரலே போயிடுச்சு. ஏதாவது பண்ணி அவளுக்கு குரல வர வைங்க. பெஸ்ட் டாக்டராலேயே முடியாதது இது வந்து கிழிக்க போதா? இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது. கருமம் கருமம். மன்னிச்சிரு மாயா. மன்னிச்சுடா. யாரு மன்னிக்கணும்? எதுக்கு மன்னிக்கணும்? உங்களதாம்மா. என்னையா? எதுக்கு மன்னிக்கணும்? நீங்க தானம்மா அன்னைக்கு என் மஞ்சப்பையில கைய விட்டு லேகியத்தை எடுத்து மாயாவுக்கு கொடுத்தீங்க. ஆமா, எடுத்தேன் கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்க தான் அவசரத்துல லேகியத்தை மாத்தி கொடுத்துட்டீங்க. அதனாலதான் மாயாவுக்கு குரல் இப்படி ஆயிடுச்சு. மாத்தி கொடுத்துட்டேனா? என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. உண்மையதான்ப்பா சொல்றேன். என்ன மாயா, அவங்க ஏதேதோ சொல்றாங்க. ஏய் சமையலு, நீ சும்மா இரு. அது ஏதோ குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு முடிவு பண்ணுது. மாயா, அது சொல்றதெல்லாம் கேட்காதடி. ஏய் லூசு, மாயா வச்சு என்ன கொல்லலாம் நினைச்சியா? இனிமே பாரு, அவளை வச்சே உன்னை ஓட ஓட விரட்டுறேன் பாரு. அம்மா, என்னால இத பாத்துட்டு இருக்க முடியல. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, மாயா குணமாயிடுவாங்க. நிச்சயமா குணப்படுத்த முடியும்பா. மாயா, உங்க அம்மா அன்னைக்கு அவசரப்பட்டு என் பையில கைய விட்டு லேகியத்தை எடுத்து உனக்கு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? மாயா, உங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்புமா. என்ன மாதிரி வைத்தியரோட பையில இருந்து மருந்து எடுத்து கொடுத்துருக்க கூடாது. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? பயப்படாத மாயா, நீ சாப்பிட்ட மருந்தால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா என்னம்மா? பதறாதீங்க ஐயா. அவ சாப்பிட்டது சித்தர்கள் தியானத்துக்காக சாப்பிடுற பேச்சுக்கட்டு லேகியம். அதை சாப்பிட்டா ஒரு மண்டலத்துக்கு பேச்சு வராது.
அவ சாப்பிட்டது சித்தர்கள் தியானத்துக்காக சாப்பிடுற பேச்சுக்கட்டு லேகியம். அத சாப்பிட்டா ஒரு மண்டலத்துக்கு பேச்சு வராது. ஐயோ, ஒரு மண்டலமா? மண்டையே சுத்துதே. ஒரு மண்டலமா அப்படின்னா 48 நாள். 48 நாளா? இமயமலையில இருக்கிற சித்தர்கள் 48 நாள் யார்கிட்டயும் பேசாம மௌன விரதம் இருந்துதான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிப்பாங்க. நான் 3 மண்டலம் விரதம் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்த லேகியம் அது. 3 மண்டலம் விரதமா? நான் செத்தேன். சமையல் என்னடி சொல்றாங்க இவங்க? நல்லது எது கெட்டது எதுன்னு அப்பவே பார்த்து கொடுத்துருக்கணும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? மாயா, நீ பதறாத. 3 into 48 144 days. இன்னும் 4 மாசம் தான் மாயா. அப்புறம் நீ சூப்பரா பேசுவ பாரு. அண்ணே என்னண்ணே இது? என் சந்தோஷ் ஒரு அப்பாவி. அவனை குடும்பமே சேர்ந்து ஏமாத்துனீங்கல்ல, இப்ப குடும்பமா சேர்ந்து அழுவுங்க. அம்மா, மாயாவோட குரலை சரி பண்ணக்கூடிய மருந்து இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்றேன். கூடவே நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அவ்வளவும் தரேன். அவளுக்கு குரலை மட்டும் வர வச்சிருங்க. ஐயா, உலகத்துல எல்லாத்தையுமே பணம் கொடுத்து வாங்க முடியாது. இது தெய்வ செயல். இத பாருங்கம்மா, இந்த அம்மன் படம் டைலாக் எல்லாம் இங்க பேசாதீங்க. உங்களால எங்க மாயாவோட குரலை திரும்ப வர வைக்க முடியுமா முடியாதா? மாத்து மருந்து செஞ்சுதாம்மா போன குரலை மீட்டு கொண்டு வர முடியும். அதுக்கு நான் 3 நாள் விரதம் இருக்கணும். ஐயோ, 3 நாளா? போச்சு போச்சு, நான் செத்த இடத்துல புல்லு கூட முளைச்சிடும் போல இருக்கே. ஏமா சித்த வைத்தியம், உங்க விரதத்தை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்க முடியாதா? ஒரு நாள்ல 3 மணி நேரம் இல்ல 30 நிமிஷத்துல முடிச்சுக்க முடியாதா? இது அம்மனுக்கு இருக்கிற விரதம்மா, சாமி காரியம். இதுல விளையாட முடியாது. முதல்ல அந்த அம்பாள் மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயமா அவ மாயாவை குணப்படுத்துவா. மாயா, நிச்சயமா நீ பேசுவம்மா, கவலைப்படாத. உங்க அம்மா தெரியாம செஞ்ச காரியத்தால தான் இப்ப நீ வினைய அனுபவிக்கிற. இன்னும் 3 நாள் முடியட்டும். நான் மருந்தோட உன்னை வந்து பார்க்கறேன். உங்க அம்மாவை மன்னிச்சிருமா. நான் வரேன். சரிங்கம்மா. அறிவு, அந்த உருட்டுக்கட்டை எடு. நான் இதுவரைக்கும் இவளை தொட்டதே இல்லை. எப்ப என் பொண்ணை இப்படி பண்ணாலோ இனிமே இவளை நான் சும்மா விட போறதில்லை. ஐயோ, வெள்ளதாடி வெறுப்பானா வெறி கொண்டு ஆடுமே. சமையல என்ன காப்பாத்தடி. ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ, எங்க போனாலும் சரி. இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம்.
Welcome, sir. This is for you. I'm so happy to see you, sir. Sir, you look like $1 million, sir. சார் வெல்கம் சார். நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். வி ஆர் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ.